அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவுல 2025 ஏப்ரல் மாசம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். விருச்சிக ராசின்றது காலபுருஷத்துல 8வது வீடு. இந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம், கேட்டை. இந்த நட்சத்திரம் இந்த ராசியில இருக்கு. இந்த ராசிக்கு இப்போ 4வது வீட்டுல சனி பகவான் இருக்கார். 5வது வீட்டுல ராகு இருக்கு. சுக்கிரனும் புதனும் பக்ரமா இருக்காங்க. சூரியன் 15 தேதி வரைக்கும் இருக்கு. 15 தேதிக்கு அப்புறம் 6வது வீட்டுக்கு உச்சமா வந்துடுறாரு. உங்களுக்கு 7வது வீட்டுல குரு பகவான் இருக்காரு. குரு பார்வை இருக்கு. உங்களுக்கு 8வது வீட்டுல உங்க ராசி அதிபதி செவ்வாய் இருக்கார். உங்களுக்கு 11வது வீட்டுல கேது இருக்கு. இதுதான் கிரக சூழ்நிலைகள். இந்த கிரக சூழ்நிலையினால இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாசம் உடல் நலம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்கும், உடல் நலம் எப்படி இருக்கும், அது மாதிரி நீங்க வெளிநாட்டுல இருந்து என்கிட்ட கேட்குற மாதிரி, அதாவது சிங்கப்பூர், மலேசியா, யூகே, யுஎஸ், கனடா, அந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து என்கிட்ட கேட்குறீங்க. இந்த மாசத்துல நீங்க நல்ல காரியங்கள் செய்ய வேண்டிய நாட்கள், சுபமான நாட்கள், உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய நாட்கள் எது, உங்களுக்கு பாதகமா இருக்கக்கூடிய நாட்கள் எதுன்னு சொல்லி அதெல்லாம் நம்ம சொல்றோம். நீங்க அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கலாம். குறிச்சு வச்சுட்டு அந்த ஏதாவது ஒரு காரியம் வருது, என்னைக்கு பண்ணலாம், ரைட் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க அன்னைக்கு பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நாட்கள், நெகட்டிவாக இருக்கக்கூடிய நாட்கள்ன்றதை குறித்து வச்சு நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அது மாதிரி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அதே மாதிரி என்ன இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இது மாதிரி நான் சொல்லும்போது உங்களுக்கு அதனுடைய பலன்கள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாத்தையும் சமாளித்து ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த மாதம் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலைக்கான இன்டர்வியூலாம் நடக்கும். இன்டர்வியூ உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலையில் இன்டர்வியூலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். புதுசாக பொறுப்புகளும் கிடைக்கிறதுன சான்சஸ் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா புதுசாக அக்ரிமெண்ட்லாம் கைக்கு வரும். பண பரிவர்த்தனை செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வேலை அதிகமாக இருந்தால் கூட உங்களுடைய திறமையை யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் முன்னேற முடியும். இதெல்லாம் கவனமாக வச்சுட்டு உங்களுடைய இதில் இருக்கணும். பண வரவை பொறுத்தளவில் வருமானம் நிலையாக இருக்கும். ஆனால் அதே சமயம் செலவு கூட இருக்கும். எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம். இப்போ இன்னொரு மற்ற ராசி சொல்லும்போது எதிர்பாராத வரவினங்கள் வரும்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படலாம். குடும்ப செலவுகளாக இருக்கலாம், வீடு வாகனம் அது சம்பந்தப்பட்ட செலவுகளாக இருக்கலாம். அதனால் இந்த மாதம் செலவினங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மருத்துவ செலவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு அவங்களுடைய ஜாதகப்படி ஆப்ரேஷன் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது இந்த செலவு ஒரு பண்ணிருந்தாங்கன்னா ஆப்ரேஷன் சொன்னாங்கன்னா ஒன்றுக்கு இன்னொரு தரம் கொஞ்சம், ஏன்னா குரு பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் இதெல்லாம் பார்த்து நீங்கள் அது மாதிரி உங்களுடைய வரவையும் செலவையும் கணக்கு பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஈஸி தான். ஒவ்வொருத்தர் வீட்லையும் எல்லா வீட்லேயும் கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம எல்லாருமே இது பண்ணுறோம். அது காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பண்ணிக்கிறோம். அதனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். பயப்பட வேணாம், பெருசாக இருக்காது. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணத்தை பற்றின பேச்சுவார்த்தை தள்ளி போயிட்டே இருந்தது. அதெல்லாம் இப்போ முடிச்சிடலாம். அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு அவங்களுக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் இளையவங்களாக இருந்தாங்கன்னா காதல் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய காதலில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம். நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்து அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை சாதகமாக முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. குடும்பத்தில் பொதுவாக உறவினர்களோட பணங்காசு கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இல்லாட்டினா அதெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. குடும்பத்தில் புதிய சாதனங்கள் ஏதாச்சும் வாங்கினா ஃப்ரிட்ஜு அது மாதிரியான சாதனம், ஏசி, ஃப்ரிட்ஜ் இது மாதிரியான சாதனங்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. உடல் நலத்தை பொறுத்தளவில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு இருக்கணும். உடற்பயிற்சி அவசியம். மன அழுத்தமும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தியானம், யோகா இதெல்லாம் பண்ணீங்கன்னா மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மைண்டு தெளிவாயிடும். மைண்டு பொறுத்தளவில் எதை செய்யலாம், எப்போ செய்யலாம் அப்படின்னு நீங்கள் குழப்பம் அடையாமல் மைண்டு தெளிவு ஏற்படுறதுக்காக இந்த தியானமும் யோகாவும் உங்களுக்கு மிக மிக பலன் கொடுக்கும். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவில் செவ்வாய்க்கு சுப்பிரமணியர் இல்லை நவகிரகத்தில் உள்ள செவ்வாய், முருகனுக்கோ இல்லை நவகிரகத்தில் உள்ள செவ்வாய்க்கோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் ஒரு அர்ச்சனை விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது. அனாதை குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதும் நல்லது.
இல்லாட்டினா சிவன் கோயிலில் போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது நல்லது. நீங்கள் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்ட ஸ்லோகங்கள் படிக்கிறது இல்லை, அனுமன் சாலிசா இருக்கு, இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் படிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் வரக்கூடிய எதிர்மறை பலன்கள், அதாவது நெகட்டிவ் இதெல்லாம் போய் உங்களுக்கு எல்லாத்தையும் சாதகமாக்கி கொண்டு தரும். உங்களுக்கு பாதகமாக இல்லாமல் எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலைகளாக மாற்றித்தரும். இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள், நல்ல லக்கி டேஸ் அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 10ஆம் தேதி, 16ஆம் தேதி, 22ஆம் தேதி, 28ஆம் தேதி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி, நல்ல சாதகமான நாட்களாக இருக்குது, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தாமதம், குழப்பம் இந்த மாதிரி தரக்கூடிய நாட்கள்னா நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள், பாதகமான நாட்கள் அப்படின்னா ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி, 9ஆம் தேதி, 14ஆம் தேதி, 21ஆம் தேதி, 27ஆம் தேதி, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய நாட்களாக இருக்குது. பொதுவாக வந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களை வந்து சேரும். அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. எல்லோருக்கும் எல்லா விதமான பலன்களும் கிடைத்து நல்லதே நடக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.